இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முதல் மனைவி இருக்கும் போதே இரண்டாவது திருமணம் செய்த ஹீரோக்கள் லிஸ்டில் மிக முக்கியமான ஹீரோ காதல் மன்னன் என வர்ணித்து அழைக்கப்பட்ட ஜெமினி கணேசன். சினிமாவில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் இவர் மன்னன் தான். காதல் என்றதும் உடனே நினைவுக்கு வந்துவிடும். ஜெமினி கணேசன் பல்வேறு படங்களில் நடித்திருந்தாலும் கணவனே கண்கண்ட தெய்வம் படத்தின் மூலம் ஸ்டார் ஆனார். 19 வயதிலேயே பாப்ஜி என அழைக்கப்பட்ட அலமேலுவை திருமணம் செய்து கொண்டு 22 வயதிலேயே குழந்தைக்கு தகப்பனானவர். இதற்கு பிறகு நடிகை புஷ்பவல்லி மற்றும் நடிகை சாவித்ரி ஆகியோரை மணந்தார். இவை போக 1998 ஜூலியானா ஆண்ட்ரூ என்பவரையும் மணந்தார். என போதும் லிஸ்ட் பெருசா போகுது என்கிற அளவுக்கு நீள்கிறது. நடிகைவேள் எம்.ஆர். ராதாவிற்கு 5 மனைவிகள் என கூறப்படுகிறது. நடிகர் வி.கே. ராமசாமி எம்.ஆர். ராதாவின் மனைவியையே 2வது திருமணம் செய்து கொண்டவர். அடுத்தது கமல்ஹாசன். இவர் 1978 ஆண்டு வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டார். பிறகு 1988 ஆண்டு கமல்ஹாசன் வாணி கணபதியை விவாகரத்து செய்துவிட்டு சரிகாவை திருமணம் செய்து கொண்டார். அடுத்தது சுப்ரீம் ஸ்டார் என அழைக்கப்படும் பிரபல நடிகர் சரத்குமார். 1984 ஆண்டு சாயா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு வரலட்சுமி என்ற மகள் பிறந்தார். பின்னர் 2000வது ஆண்டில் சாயாவை விவாகரத்து செய்த சரத்குமார் அடுத்த ஆண்டே 2001 பிப்ரவரி 4 அன்று ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார். பிரகாஷ்ராஜ் 1994 நடிகை லலிதா குமாரியை மணந்தார். அவரது மகனின் மரணத்திற்கு பிறகு அவருக்கும் அவரது மனைவி லலிதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரை பிரிந்து போனி வர்மா என்ற நடன இயக்குநரை பிரகாஷ்ராஜ் மணந்தார். காதல் இளவரசன் கார்த்திக் 1988 ராகினியை திருமணம் செய்து கொண்டார். பிறகு 1992 ராகினியின் தங்கை ரதியை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். நடிகர் பிரபுதேவா 1995 ரம்லத் என்பவரை திருமணம் செய்து கொண்டு 2011 விவாகரத்து செய்தார். பிறகு மும்பையை சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் ஹிமானி சிங் என்பவரை 2020 ஆண்டு 2வதாக திருமணம் செய்து கொண்டார். தமிழில் வெண்ணிலா கபடிக்குழு மூலமாக நடிகராக அறிமுகமான விஷ்ணு விஷால் 2010 ஆண்டு ரஜினி நட்ராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பிறகு அவரை 2018 ஆண்டில் விவாகரத்து செய்துவிட்டு 2021 ஆண்டு ஜுவாலா கட்டா என்ற பேட்மிண்டன் வீராங்கனையை திருமணம் செய்து கொண்டார். கடந்த 2014 ஆண்டு கிருஷ்ணா ஹேமலதா ரெங்கநாதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பிறகு விவாகரத்து பெற்று 2வது திருமணத்தை ரகசியமாக செய்துவிட்டார் என தகவல் பரவியது. அடுத்தது பிரபல டான்ஸ் மாஸ்டர் சாண்டி. காஜல் பசுபதி என்ற துணை நடிகையை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் பிரிந்த நிலையில் டார்த்தி சில்வியா என்பவரை மாஸ்டர் சாண்டி திருமணம் செய்து கொண்டார். நடிகர் ரவி மோகன் ஆர்த்தியை 2009 காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 15 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2024 செப்டம்பரில் ஆர்த்தியை பிரிவதாக ரவி அறிவித்தார். தனது பெயரையும் ஜெயம் ரவியில் இருந்து ரவி மோகன் என மாற்றிக்கொண்டு பாடகி கெனிஷா பிரான்சிஸுடன் கிசு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து ரவி மோகனும் பாடகி கெனிஷா பிரான்சிஸும் மேட்சிங்கான தங்க நிற ஆடையில் ஒன்றாக இணைந்து சென்னையில் நடந்த வேல்ஸ் குழும தலைவர் ஐசரி கணேஷின் மகள் திருமணத்தில் கலந்து கொண்டனர். இருவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என பேசப்பட்டது. ஆர்த்தி ரவியுடனான விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் கெனிஷாவுடன் ரவி மோகன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இணைந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மனுவில் நடிகர் விஜய்க்கு நடிகன் தொடர்பு இருப்பதாகவும் அவருடன் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் விஜயிடம் இருந்து அழுத்தம் வந்தால் அந்த நடிகை யார் என்ற விவரங்களையும் குறிப்பிட நேரிடும் என்று சங்கீதா தனது மனுவில் சுட்டிக்காட்டி இருந்தார்.
மேலும் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்குள் தன்னை அனுமதிக்க விஜய் மறுப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு முடியும் வரை அங்கு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் தனது பிரதான மனுவில் குறிப்பிட்ட காரணங்களால் அவரிடம் இருந்து சுமூகமாக பரஸ்பரம் பிரிவதற்கு பல முறை முயற்சித்தும் விஜய் ஒத்துக்கொள்ள மறுத்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் விவாகரத்து வழக்கு தொடர்ந்தால் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்று விஜய் தனது வழக்கறிஞர் மூலம் ஏற்கனவே கூறியதாக சங்கீதா தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தாவேக்காவின் மகளிர் தின கொண்டாட்டத்தில் பேசிய விஜய், என் விவாகரத்து வழக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் ஹர்ட் ஆகும் அளவுக்கு அது அவ்வளவு வர்த்தில்லை என கேஷுவலாக கூறியது வைரலாகி வருகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.